ஹலோ வீவோஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட நிறைய வேஸ்டான துணியெல்லாம் இருக்கும். அந்த துணியெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அழகான ஒரு மேட் செட் இருந்தால் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ மேட் தைக்க போகிறோம். ஸோ அதனால் நான் ஓவல் ஷேப்பில் 25 சென்டிமீட்டர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா நான் நிறைய குட்டி குட்டி பீசஸாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 3 சென்டிமீட்டருக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி நான் நிறையவே பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி மேட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு துணி தைச்சோன்னா பாதி நூல் பாபின்லேயே நின்றுடும் மிச்சது. ஸோ அதனால் அது வேஸ்ட்டாக தான் போகும் மோஸ்ட்லி. ஸோ அதனால் நம்ம இது மாதிரி மேட்டு அப்படி ஏதாச்சும் தைக்க சொல்ல இப்போ பாபினில் இருக்க அந்த நூலை மிச்சம் இருக்கிற நூலை நம்ம யூஸ் பண்ணி தைச்சிக்கலாம். ஏன்னா மேட்டில் நம்ம டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணுறதுனால எக்ஸாக்டான கலர்ஸ் நூல் நம்ம போட்டு தைக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நூலையும் யூஸ் பண்ணிக்கலாம். பாபினில் இருக்க நூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4 அந்த கார்னர்ஸ் எல்லாம் மடித்து தைக்க போகிறோம். இது மாதிரி ஃபுல் கார்னர்ஸையும் நம்ம மடித்து தைச்சிக்கணும். இப்போ இது மாதிரி நான் ஃபுல்லாக தைச்சிட்டேன். இப்போ இது மாதிரி நான் ஃபுல்லாகவே தைச்சிக்கிட்டேன். எல்லா கார்னர்ஸுமே நான் தைச்சிக்கிட்டேன். இப்போ இதை இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்போ அந்த கார்னரில் இந்த துணியை வச்சு ஒரு தையல் போடணும். அப்புறமா அதே மாதிரி இன்னொரு துணியை மடித்து திருப்பி அதே மாதிரி தையல் போட்டுட்டு வரணும். துணி இது மாதிரி நம்ம நிறைய துணியை வேஸ்ட்டாக வீட்டில் இருக்கிற துணியெல்லாம் இது மாதிரி நிறைய கட் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக வச்சு மடித்து தைச்சிக்கிட்டு வரணும். இப்போ நான் ஃபுல் கார்னர்ஸும் இதே மாதிரி ஃபுல்லாக வச்சு தைச்சிட்டேன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக முடிக்க சொல்ல அந்த கார்னர் இருக்குல்ல, கார்னர் பீஸை மடித்து வச்சு தைச்சிக்கலாம். இது மாதிரி நான் ஃபுல்லாக எல்லா கார்னர்ஸுமே வச்சு தைச்சிட்டேன். நம்ம இதை தச்சு முடிச்சுட்டு ஒரு 2 இன்ச் தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரவுண்டாக ஓவல் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு இன்னொரு பீஸ் வச்சு அது மேலே தைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்து அதே மாதிரி மடித்து நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கே வச்சு தைச்சிக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி தைச்ச மாதிரியே இப்போ நம்ம மார்க் பண்ணி ஓவல் ஷேப்பில் 2 இன்ச்சஸ் விட்டு மார்க் பண்ணியிருந்தோம்ல, இப்போ அதே மாதிரி ஓவல் ஷேப்பில் வச்சு தைக்க போகிறோம். நான் இது மாதிரி 2 லேயர் தைச்சிட்டேன். இப்போ நான் இங்கே கோடு போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா 3ஆவது லேயர் தைக்கிறதுக்கு. இப்போ இது ஃபுல்லாகவே நான் தைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நான் அந்த துணியை பக்கத்தில் வச்சு தைச்சிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் ஃபினிஷிங் தான் பண்ணணும். இப்போ அந்த ஃபினிஷிங் எப்படி பண்ணுறது நான் காட்டுறேன். இப்போ அதே மாதிரி ஓவல் ஷேப்பில் அந்த துணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க துணியை மடித்து வச்சு தைக்கணும். இப்போ தைச்சிட்டு அதே மாதிரி அடுத்த துணி எடுத்து தைக்கணும். எப்படி நம்ம முன்னாடி தைச்சோமோ அதே மாதிரி இந்த லைன்லேயும் தைக்கணும். இப்படி நம்ம ஃபஸ்ட்டு லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த்து லைன் தைச்சோமோ அதே மாதிரி இந்த லைனும் தைக்கணும். நான் தைச்சிட்டு முடிக்க சொல்ல உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நான் எண்டிங் முடிக்க போகிறேன். இப்போ எண்டிங் நம்ம அப்படியே அதே துணியை வச்சு ஃபுல்லாக தைக்கணும். நம்ம மேட் ஓவல் ஷேப்பில் தைக்க போகிறதுனால அங்கங்கே கர்வாக வரும். அப்போ நம்ம தான் துணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு தைக்கணும். இப்போ நான் இந்த லைனை ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ நடுவில் பார்த்திங்கன்னா இன்னும் தைக்காமல் இவ்வளோ இடம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல எல்லாமே நம்ம துணியை வச்சு தைக்க போகிறோம். எங்கெல்லாம் இன்னும் தைக்காமல் இருக்கோ அங்கெல்லாம் துணி வைக்கணும். இது உள்ளே ரொம்ப குட்டியான ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் ஓவல் ஷேப் வச்சாவே நம்மளுக்கு 3 பீஸ் தான் உள்ளே வச்சு தைக்க முடியும். ஸோ அதனால் 3 பீஸ் உள்ளே வச்சு தைக்க சொல்ல நம்மளுக்கு ஓவல் ஷேப்புன்றது கிடைக்காது. ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லாக எங்கெல்லாம் தைக்காமல் இருக்கோ அங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நம்ம தைக்கணும்.
இப்போ நான் ஃபுல்லாக அந்த துணியை வச்சு ஃபுல்லாக அந்த எங்கெல்லாம் தைக்காமல் இருக்கோ அங்கெல்லாம் கவர் பண்ணிவிட்டு வச்சு தைச்சிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நம்ம மேட் தைச்சாச்சு. கீழே வச்சுருக்க பேஸ் துணி வந்து தெரியாத அளவுக்கு நான் மேலே வந்து ஃபுல்லாக துணியை வச்சு தைச்சிட்டேன். இந்த மேட் பார்க்க ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. இதை நீங்கள் வீட்டில் தைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.